வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். GTA 6ஓட செகண்ட் ட்ரெய்லர் ரீசெண்டாக வந்துருந்துச்சு. நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஐக்கால் வேணா தரேன், போய் செக் பண்ணி வாருங்க. ரியாக்ட் பண்ணும்போது ஒரு 10 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன். அதோட கிராஃபிக்ஸ் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை விட அது செம்மையாக இருக்குது. ஒரு 10xல இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அந்த மாடலாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்டராக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த கிராஃபிக்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு. பயங்கரமாக நானே சொம்படிச்சிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஐக்காலில் வந்திருக்கும், இல்லை இன்ஸ்க்ரீன்லேயுமே வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து GTA 6ஓட அந்த செகண்ட் ட்ரெய்லரோட ஒரு பிரேக் டவுன் வீடியோ மொக்க கமெண்ட்ரி 2 சேனல்லேருந்து. ஆக்சுவலாக ஆல்ரெடி ரியாக்ஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அது நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். எப்படி என்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் அவர் நோட் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டோனிங் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கமிட்டி. எங்கள் ஹோஸ்ட் பேர் நாளைக்கு முன்னாடி GTA 6ஓட அஃபிஷியல் டிலேவை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வருஷம் டிலே ஆக போது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் டேக் 2ஓட மொத்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பாதாளத்துக்கு போயிடுச்சு. இது எப்படி 2 நாள் கழிச்சு ட்ரெய்லர் விட்டாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் பட்டுன்னு ஒரு ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் ஒரு ஸ்டோரி ட்ரெய்லர். கேம் பிளே தான் வழக்கமாக ராக் ஸ்டார் கொடுப்பான். பட் இந்த முறை எவ்வளோ பெருசாக இருக்க போதுங்க அவன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணி வச்சிருக்கான். வழக்கமாக 4 ஸ்கிரீன்ஷாட் கொடுறான்னு சொல்லி கதறிட்டு போல 80 ஸ்கிரீன்ஷாட்ஸ்க்கு மேல கொடுத்துருக்கான். 3 நிமிஷம் கிட்ட ட்ரெய்லர் விட்டுருக்கான். கண்டென்ட் அள்ளி கொடுத்துட்டு போய் மட்டும் தான் நீங்க பேசணும்னு சொல்ற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கான். டேய், ஹைப்பை இந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்கீங்களா? 1000 மடங்கு ஹைப் ஏறிடுச்சு. எல்லாருமே இப்போ அந்த GTA 6 டிலேவா மறந்துட்டாங்க. ட்ரெய்லர் அண்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னையும் ட்ரெய்லர்ல நிறைய இந்த கேம்ல வர போற முக்கியமான கேரக்டர்ஸோட பேர் எல்லாமே ரிவீல் ஆகிருக்கு. மொத்தமா பார்த்துடலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட் ஃப்ளோரிடா கீஸ், லேனைடா. எஸ், இப்போதைக்கு நம்ம லேனைடா கீஸுக்குள்ளே தான் இருக்கோம். இதுக்கான அஃபிஷியல் நேமே ரிவீல் ஆயிடுச்சு. லேனைடா கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன். அங்கே தான் நம்ம தலைவன் ஜேசன் டுவால் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம லூசியா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருப்பான். இவர் ஒரு சாதாரண வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி. அவர் கையில் இருக்க அந்த டேட்டூ நீங்கள் வச்சு பார்க்கும்போது பாசிபிளி ஏதாவது ரேஞ்சராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் நோ ஐடியா. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்ரி. இவருடைய அந்த பயோ வச்சு பார்க்கும்போது ஒரு சாதாரண ஹாப்பியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. இப்போதைக்கு பிரையன் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டில் ரெண்ட் ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு இருக்காரு. பிரையன் யாருன்னு கேட்டிங்கன்னா, லேனடா கீஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் போட்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, போட்ஸ் உருவாக்கி கொடுக்குறது, அந்த வேலைகளை பண்ணிட்டு இருப்பான் காலையில். அதுவே நைட் ஆச்சுன்னா ட்ரக் சேல் பண்ணுறதா வேலையை வச்சிருக்கான். இந்த ட்ரக்ஸை பக்காவாக கடத்தி கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஏகப்பட்ட வீடு இருக்க போல எல்லா வீட்டுக்காரங்க காசையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்குற வேலையுமே ஜேசன் தான் பண்ணிட்டு இருக்காப்புல. மொழிக்கு ஒரு என்ஃபோர்ஸராக இருக்கான். அதாவது ஓசியில் அந்த வீட்டில் தங்குறதுக்காக இந்த பைபிளோட பேச்செல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை இருக்கே அப்படிங்கிறப்ப தான் ஜேசன் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பிரையனோட டக் டீலிங்க்கு அடிக்கடி வந்து லேனடா கோஸ்டல் கார்டில் இவரும் ஒரு ஆளாக இருக்காரு. மெரைன் சென்டர்னு சொல்லி ஆஃபீஸில் டிஷர்ட்டே போட்டுப்பாரு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸ் மிலிட்ரி வேற கண்டிப்பாக கோஸ்டல் கார்டு மூலியமா எல்லா இடங்களுக்குமே ஸ்பெட் பண்ணுற வேலையை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணுவோம். அண்ட் போன ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் நம்ம ஜேசன் செம்ம பஃபாக இருக்காரு. 6 பேக்லாம் வச்சு வேற மாதிரி இருக்காரு. எக்ஸ் மிலிட்ரி சொல்லவா வேணும். பட் நம்ம சான் ஆண்ட்ரீஸில் இருந்த மாதிரி ஒரு வெயிட் சிஸ்டம் கண்டிப்பாக அந்த கேமில் இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பீச்சில் இந்த பக்கம் நம்ம ஜேசன் வெயிட்ஸ்லாம் தூக்குறதா கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஜிம் மாதிரி இல்லைனா மசில் அப் சிஸ்டம் இருக்கும் தான் எனக்கு தோணுது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை டிசைன் பண்ணிக்கலாம் போலங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜேசன் கிளம்ப இப்போ ஒரு கடையோட ரெண்டை தான் வாங்க வந்திருக்காரு. ஒரு சூப்பர் ஸ்டிச்சியஸ் கடை. அங்கே காசை வாங்கிட்டு இவருடைய பங்கை எடுத்துக்கிட்டு பியர் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பியர் கடை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லக்கி ட்ரா இருக்குது. ஐ மீன் லாட்ரி டிக்கெட் வச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்மளால இந்த கேமில் லாட்ரி டிக்கெட் வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கேம் முதல் நாள் வாங்கி லாட்ரி டிக்கெட் வாங்கி அதன் மூலிமா மில்லியனானா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ரொம்ப ரேண்டமான ட்ராஸ் மூலிமா பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு லாட்ரி டிக்கெட் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உள்ள கேம்பிளிங் இருக்குதான் போது ஒரு பூனையை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமில் நிறைய வைல்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். ஐ மீன் ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து பாருங்க, அந்த தண்ணியிலே ஃப்ளெமிங்கோஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆமைகள், அது நிறைய மீன்களுமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஒரு இடத்துல ஸ்கூபா டைவிங்கே பண்ணுறாங்க. அண்டர் வாட்டர் ஃபிஷஸ், அண்டர் வாட்டர் மெரைன் அனிமல்ஸே இன்னும் பெட்டராக இருக்க போது நிறைய முதலைகள் காமிக்கப்பட்டிருக்கு, பறவைகள், மலைகளில் ஆப்வியஸா மவுண்டைன் லயன்ஸ், டியர்ஸ். ஏன் ஓப்பனிங் ஷாட்லேயே நீங்கள் பாருங்க, குப்பை தொட்டிக்குலேருந்து ஒரு ராக்கூன் நம்ம ராக்கெட்டாக அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட அனிமல் வெரைட்டிஸ் போன கேமை விட இந்த கேமில் நிறைய இருக்க போதுங்க. போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை ஆஃபீஸாக தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ் பேசுறதுலாம் ராக் ஸ்டாருக்கு கை வந்த கலை. அப்படியே ஜெயிலுக்கு போய் லூசியா கேமினோஸை வெளில எடுக்க ட்ரை பண்ணுறாரு. லூசியாவை வெளில எடுக்கிற அந்த சமயத்தில் அங்கே இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர், தம்பி நீ யாருப்பா, உன்னை அடிக்கடி நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆஃபீஸர் லூசியா பக்கம் வந்திருப்பாரு, அதன் மூலிமா பார்த்த மாதிரி இருந்தாலும் இவர் ரொம்பவே லைக் உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லும்போது பாசிபிளி நம்ம ஜேசன் ஏன் போலீஸாக இருக்கக்கூடாது?
ஐ மீன் லைக் அண்டர் கவர் போலீஸ் லைக் ஸ்லீப்பிங் டாக்ஸில் வர மாதிரி நடக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ட்ரெய்லரோட மிட் போர்ஷனில் தேவையில்லாமல் ஒரு கேங் கிட்ட நம்ம ஜேசன் மாட்டிப்பாரு. அந்த இடத்துல டேய் நீ போலீஸாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபெட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ போலீஸுங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்த ஜேசன் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம ஜேசனும் போலீஸும் சம்மந்தப்பட்டிருக்கலாம். GTA 5 எப்படி நம்ம ஃப்ராங்க்லின் போலீஸ் கீழே வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சோ அந்த கான்செப்ட்லேயே போகலாம், பார்ப்போம். ஜெயிலில் இருந்து நம்ம லூசியா வெளில வராங்க. காலைல ஆங்கிள் மானிட்டரோட தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சீக்வன்ஸ் நம்ம ஜேசனை வச்சு தான் ஆரம்பிப்போம். நடுவில் லூசியா வந்து சேர்ந்துருவாங்க போல. லூசியா காலைல ஆங்கிள் மானிட்டர் இருக்க அந்த காரணத்தினால அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி வெளியில் போக முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மிஷனுங்கிறது நம்ம இந்த லியோனைடா கேஸுக்குள்ள தான் மாட்டி செய்வோம்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே எல்லாருமே நான் வைஸ் சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடக்கூடாதுல. அதுக்காக லியோனைடா முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக மேப்புக்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான இந்த ஆங்கிள் மானிட்டர் மெத்ததை கொண்டு வந்துருக்காங்க. எப்படி இது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியலங்க. லூசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த வைஸ் சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி நம்ம ஜேசன் கூட பக்கத்து சிட்டிக்குள்ள போக முடியாதுல எடுத்தோனே மிஷன் அன்லாக் ஆகும்போது லூசியா கூட ஒண்ணா சேர்ந்தது நல்லதா கெட்டதாங்கிறதே புரியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு புதிய வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ ஜேசனை தப்பு செய்ய தூண்டுற பல விஷயங்களை லூசியா தான் பண்ணுவா போல இருக்கு. லூசியா இஸ் a ஃபைட்டர் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லர்லயும் ஒரு கான்ட்லெட் மேட்ச்ங்கிறது காமிக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் MMA ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கிளப்பே ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாக்ஸிங் பண்ற மாதிரி MMA பிராக்டிஸ் பண்ற மாதிரி நம்ம லூசியா சண்டை போற ஸ்டைலுமே இருக்காங்க. இது வரைக்கும் GTல இருந்த மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டை ஒழுங்கா பண்ண விட மாட்டாங்க. ஷூட்டிங் சிஸ்டம்லாம் சூப்பரா இருக்கும். ஆனால் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டுங்கிறது முக்கியமாக இருக்கும். மேபி அதை இந்த கேம்ல சரி ட்ரை பண்றாங்களா என்னமோ. அண்ட் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஜேசன் எக்ஸ் மிலிட்ரி வர ஷூட்டிங் பர்ஃபெக்டா பண்ணுவார் போல தோணுது. லைக் பெட்டரா பண்ண முடியும்னு தோணுது. பர்ஃபெக்ட் பேர்னா பர்ஃபெக்ட் பேர். நம்மளுக்கான ஒரு புது பிகினிங்கை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ரஸ்டி ஆங்கரில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரஸ்டி ஆங்கருங்கிறது இந்த லியோனைடாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பார்னு வச்சுக்கலாம். இந்த பாரில் தான் நம்ம ஜேசனோட என்னோட முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம். கால் ஹாம்ப்டன். நம்ம ஜேசனோட க்ளோசஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இவருக்கு ரிலீஸ் ஆன அந்த பிக்சர்ஸில் வச்சு பார்க்கும்போது இவரும் நம்ம ஜேசனும் ஒன்றா சேர்ந்து தான் பிரைனுக்கு அந்த டக் டீலிங் விஷயங்களில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கோஸ்டல் கார்டோட அந்த காம்ஸ் அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமை இன்டர்பிரேட் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க என்ன மாதிரி வராங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற ஒரு வேலையை இவர் தான் பண்ணிட்டு இருக்கணும். மோர் லைக் ஹேக்கர் ஆஃப் த டீமாக இருக்கணும்னு தோணுது. அதே மாதிரி GTA எல்லாம் விளையாடாதீங்க, அது உங்கள் வைலன்ஸை தூண்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லி பழைய கேம்ஸ் நிறைய கேம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸ் கேஸ் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு. அதை கலாய்க்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கால் ஹாம்ப்டன் என்ன டிஷர்ட் போட்டிருக்கான்னு பாருங்க. ஐ லவ் வைலன்ஸ், தேங்க்யூ வீடியோ கேம்ஸ். டேய் நக்கல் அவனுக்கு, ஆனால் ராக் ஸ்டார் நக்கல்னா. இப்போ கால் ஹாம்ப்டன் நம்ம ஜேசனோட சில் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுது. ஸோ பிரெயின் போர்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தோணும் லோட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ராகாக தான் இருக்கணும். அண்ட் ஹெவி மழையுமே பொழிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேமில் RDR ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் சிஸ்டம்லாம் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரஸ்டி ஆங்கர் பார்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக நடக்கும் போலங்க. ஃப்ளோரிடா அடிக்கடி இந்த மாதிரி பாதிக்கப்படுறது தானே. ஸோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம். லூசியா இப்போதைக்கு ஜெயிலேருந்து வெளில வந்திருக்க அந்த காரணத்தினால அவளுடைய சென்டென்ஸை குறைக்கிறதுக்காக அவளுக்கு ஏகப்பட்ட கம்யூனிட்டி ஒர்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் குப்பையில சொல்லியிருக்காங்க. திருட்டுத்தனம் பண்ணி சுட்டிருந்த எனக்கு குப்பையில சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேண்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் ஜேசன் கூட ஒன்றையே படுத்துட்டான். அந்த சமயத்தில் நம்ம ஜேசனோட ரூமுக்கு பக்கத்தில் நீங்கள் பாருங்க பைபிள் ஒரு பெட் ஸ்னேக்கை வளர்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த கேமில் உங்களால் சூட்டபிள் பெட்ஸை வளர்க்க முடியும்னு தோணுது. ஃப்ராங்க்லினுக்கு எப்படி சாப்பிடுத்தாரோ அதே மாதிரி ஜேசன் லூசியா ரெண்டு பேருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெட்ஸை வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன மதி போகுதுன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது. லேனைடா பகலில் சூரிய வெளிச்சமாக இருக்கும், இரவில் நியான் வெளிச்சமாக இருக்கும். எல்லாருமே பார்ட்டி பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே அந்த பார்ட்டி மூடில் காமிச்சிருப்பாங்க. லூசியாவும் ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இந்த பக்கம் ரெண்டு பேருமே 919 கிளப்புக்கு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் ஞாபகம் இருக்கான். அதில் அந்த பிளேன் பார்க்கும்போது Y69 when you can 919 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 919 கிளப் தான் இது. அண்ட் இதோடைய ஹெட்டாக இருக்க போகிறது பாசிபிளி இந்த கேரக்டராக இருக்கணும். இவர் வந்து ட்ரெயிலர் எங்கேயுமே பார்க்கல, பட் இவருடைய பேர் பூபி ஐக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேரால வச்சிருக்கீங்க பூபி ஐக்கு. அது இவர் லைக் ஒரு பாஸாக இருப்பார், அந்த ஸ்ட்ரிப் கிளப்போட பாஸாக இருப்பார் நினைக்கிறேன். ஜேசன் அண்ட் லூசியா ரெண்டு பேருமே ஸ்ட்ரிப் கிளப் தான் அவங்களுடைய அந்த சேஃப் ஹவுஸாக விற்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மேபி இந்த கிளப் தான் நம்ம லூசியா அண்ட் ஜேசனோட அந்த சேஃப் ஹவுஸாக இருக்க சான்சஸ் இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு பேங்க் ஹைஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. SNB பேங்க் கொஞ்சம் பெரிய பேங்க் தான் நினைக்கிறேன். அசால்ட்டாக வந்து ஹைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டிக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் பாசிபிள் நம்ம ஜேசன் அண்ட் லூசியா மாட்டிப்பாங்கன்னு தோணுது. இந்த பேங்க் ஹைஸ்ட்டை நிகழ்த்த ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்லை, என்னோட புது கேரக்டர் ரவுல் பட்டிஸ்டா. பேரு போடுறா ரவுல் பட்டிஸ்டா. சூப்பராக செம்ம கூல் லுக்கிங்கான ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பேங்க் ஹைஸ் பண்ணுறதுலாம் ஒரு சல்பியான மேட்டராக கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஃபுட்டேஜ்லேயே நீங்கள் பார்த்தா தெரியும். ரவுல் பட்டிஸ்டா தான் பின்னாடி இந்த ஹைஸ்ட் மாறி போக தான் இந்த பக்கம் லூசியாவை ஜெயிலில் போட்டிருப்பாங்கன்னு தோணுது. எப்படி ஜேசன் மட்டும் தப்பிச்சாரு ஐ ஹேவ் நோ ஐடியா. ரவுல் பட்டிஸ்டா அந்த முகமும் தெளிவாக தெரியுது. போலீஸ் அவங்க ரெண்டு பேரையுமே விட்டு எதுக்குடா அந்த லூசியாவை அரெஸ்ட் பண்ணாங்க, என் சல்லா குட்டி மேலே கை வச்சிட்டாங்கன்னா
ஸோ இது பாசிபிளி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹைஸ்டாக இருக்க சான்சஸ் அதிகம். இல்லை நம்ம லூஷா இதுக்கப்புறம் தான் ஜெயிலில் இருந்து லூஷா வெளியில் வந்துட்டு அப்புறமும் திரும்ப ஹைஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் கான்செப்ட் படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு கேம் ஸ்டார்டிங்ல ஜெயில தான் இருப்பாங்க மாறணுமா. ஸோ அங்கே ஏகப்பட்ட கிரிமினல் கான்ஸ்பிரசிக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிக்க வேற வழியே இல்லாமல் லியோனார்டோ கீஸ்லேருந்து நீங்கள் லூஷியா அண்ட் ஜேசன் தப்பிச்சு வைஸ் சிட்டிக்கு வந்துடுவீங்க. அங்கே தான் உங்கள் கதையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக போக, ஒரு சின்ன வேலைக்காக போக அது பெரிய பிரச்சனையாக மாறுதாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லூசியா அண்ட் ஜேசன் எங்கேயும் வந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மோட்டலாக இருக்கணும், போலீஸ் வந்துட்டாங்க. அந்த சின்ன பிரச்சனை இங்கே தான் பெருசாக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் போன ட்ரெயிலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லூசியா அண்ட் ஜேசன் ஒரு ஓரமாக அனாமத்தாக இருந்த சூப்பர் மார்க்கெட் ஆட்டி போட போயிருப்பாங்க. அங்கே நம்ம லூசியா அண்ட் ஜேசன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் இங்கே நம்ம லூசியா தப்பிச்சு ஓடும்போது போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற அந்த சமயத்தில் ஒரு வேளை இவங்க 2 பேருமே அந்த சூப்பர் மார்க்கெட் ஆட்டி போட போயிருப்பாங்களே, அங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்கும்னு தோணுது. பிகாஸ் அங்கே அவங்க தப்பிக்க யூஸ் பண்ண அதே கார் தான் இந்த டெய்லரோட ஃபைனல் ஷாட்டில் வைஸ் சிட்டி நோக்கி போகிற அந்த கார் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே கீஸ்ல இருந்து அப்படியே தப்பிச்சு வைஸ் சிட்டிக்கு வந்திருக்காங்க சேம் காரில். அப்படி பார்த்தா இவங்க சின்ன வேலைன்னு சொல்லி நினச்சி போன ஒரு சம்பவம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய வேலையாக மாறி இருக்கு போலங்க. மோர் கெஸ்ட் தான் டெய்லரை வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் போலீஸ் ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 புது கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இவங்க பேர் என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணலை. பட் என்ன கேட்டிங்கன்னா ஜேசன் அண்ட் லூஷாவை தோற்று அடிக்கிறது இந்த போலீஸாக தான் இருக்கும்னு தோணுது. இந்த போலீஸ் மேபி மெயின் வில்லனாக கூட இருக்க சான்சஸ் அதிகம். இன்னொரு ரூமர் படி இவருமே ஒரு பிளேபிள் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஜேசன் அண்ட் லூஷியாவை மட்டும் தான் நம்ம ப்ளே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் ஜேசன் அண்டர்கவர் காப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லும்போது இந்த போலீஸ் கீழே கொஞ்ச நாட்கள் நம்ம ஜேசன் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு கை தெரியுதுல, அந்த லைட்டாக பார்க்கும்போது ஜேசனோட கைமா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? அதை தொடர்ந்து 2 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இன்ஸ்பயர்ட் ஒன்று இந்த ஃப்ளைட்டு ரொம்பவே லோ ஹைட்டில் பறத்துட்டு இருக்கேன். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று லூஷியாவாக இருக்கணும், இன்னொன்று யாருன்னு தெரில. மேபி லைக் ஏதாவது ஒரு ஃப்ளைட் ஹைஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வர இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5ல் வந்த அந்த பேங்க் ஹைட் சீக்வன்ஸ் பெரிய சேஃபாக அசால்ட்டாக அப்படியே காரில் கட்டி தூக்கி இழுத்துட்டு போவாங்களே, அந்த மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு ட்ரக்கில் சேஃபாக கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல. பயங்கரமான ஹைஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பார்க்க, ட்ரெயிலர்லேயே சூப்பராக இருக்குது. கேமில் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் போலங்க. ஸோ 2மே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இன்ஸ்பயர்டாக தான் இருக்கு. நிறைய சோஷியல் மீடியான்னு சொல்லி தெளிவாக காட்டல. பட் இந்த ஒருத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே நம்ம ஜேசன் இன்னொரு முக்கியமான கேரக்டரோட ஒன்றா சேர்ந்து ஃபோனில் என்னத்தையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவருடைய பேர் ட்ரேக்வான் ப்ரீஸ்ட். ஒரு ரேப்பரா அண்ட் ஆல்சோ ஹஸ்லர், மற்றவங்களை ஏமாற்றி பழக்கக்கூடியவன். அவன் பாசிபிளி ஜேசனோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். அவங்க 2 பேருமே மொபைலில் என்னத்தையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னவா இருக்கும்? அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம லூஷா வந்து பார்த்தோன்னா காதில் இயர்பாட்ஸ்லாம் போட்டுருக்க மாதிரி தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த கேமில் நம்ம நார்மலாக நடந்து போகிற அந்த சும்மா சுற்றுற வேலைகளுக்கே பாட்டு கேட்டு வேலை செய்யலாம் போல். ஐ மீன் நார்மலாகவே நம்ம காரில் உட்காந்தா தான் ரேடியோவில் மூலியமாக பாட்டு கேட்போம். பட் இந்த டைம்லேயும் வேறல, காதில் இயர்பாட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா நடக்கிற வேலைகளுக்கே பாட்டு கேட்குற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கலாம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து டிவியை காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளால திரும்பவும் டிவி பார்க்க முடியும் போல ஜிடிக்குள்ள. அதில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வைசிட்டிலுமே ஃபுல் கேசட் அப்பியர் ஆகியிருப்பாரு. அதுலேயுமே அவர் அம்யூனிஷன் ஸ்டோர் தான் வச்சிருப்பாரு. அதை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு போல. சூப்பர் கேமியா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், அந்த டிவிக்கு பக்கத்தில் பாருங்க PlayStation 5 இருக்குது. ஐ மீன் PS5 மாதிரி ஒன்று இருக்குது. அதே ப்ளூ லைட்டு எக்ஸாக்டாக சேம் டிசைனு, PS5 ரெஃபரன்ஸ் தான். ஆல்சோ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலருமே எக்ஸாக்டாக PS5 தான் இருக்குது. எக்ஸ்பாக்ஸோட தம்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா டைனலாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ இவங்க டேரெக்டாகவே PS5 ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தாங்க தோணுது. அண்ட் இந்த மொத்த கேம் இந்த ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா கேப்சர்ட் ஆன் PS5 சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பிசி லான்ச் அப்போ எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்பாக்ஸை பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் PS5 தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஒருவேளை அந்த கான்ஸ்பிரசி உண்மையாக இருக்குமோ? லைக் PS6க்காக தான் GTA 6 இப்போதைக்கு டிலே பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி மட்டும் நடந்துருந்துச்சு சோனி நல்லா இருக்க மாட்டேடா. அண்ட் ஆல்சோ இது PS5 தான் சொல்லியிருக்காங்க, PS5 Pro கூட கிடையாது. இட்ஸ் அ லைவ் கேப்சர், சினிமேட்டிக் ட்ரெய்லர்லாம் கிடையாது. கேப்சர் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் PS5லேயே ஒருவேளை 60 FPS எடுத்துருமோ டவுட்டாக இருக்கு. ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருக்கலாம், சூப்பராக இருக்கு. இதே குவாலிட்டி ரெப்ளிகேட் ஆச்சுன்னா PS5 Pro வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே ஒரு ஜேசன் அவருடைய மாடிஃபை பண்ணப்பட்ட பைக்கில் போய் சிட்டிக்குள்ளே ஒரு கார் ஆட்டியை போடுறாரு. பின்னாடி ஒரு ஃப்ளைட்டுமே பறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கார் ஆட்டியை போடுறங்கிற பேரில் பைக் உடச்சிட்டேடா, பைக்கு சூப்பராக இருந்துச்சடா. அண்ட் ஆல்சோ பேக் டு பேக் ஏகப்பட்ட சேஸ் சீக்வன்ஸும் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு பசாட் ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு புது ஏரியா கிராஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ஜேசன் யாரோ சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இது இந்த கேம்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு புது ஏரியா. இங்கதான் நிறைய முதலைகள் இருக்குமா, முதல வேட்டெல்லாம் நடக்குமா, ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். அதே மாதிரி அவுட்டர் சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஸ் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஜேசன் இருக்க இடம் லியோனார்டோ கீஸ், வைஸ் சிட்டி, கிராஸ் ரிவர்ஸ். அதை தொடர்ந்து இந்த இடத்துக்கு அவங்க போர்ட் கேல்ஹானுங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. முதலுக்கு ஒரு ரூரல் சிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆம்ப்ரோஷாங்கிற இன்னொரு சிட்டி காமிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்பவே பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக இருக்க போது. அண்ட் GTA 5ல மவுண்ட் மாதிரி இந்த கேமில்
மவுண்ட் கேலக்கா இருக்கும் போதான் இங்க தான் நிறைய விதமான அனிமல்ஸை நம்ம பார்ப்போம். நிறைய பிளேசஸ் தோணுது. 6 இடத்தை அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க GTA. 6மே சூப்பரா இருக்கு. இதை தாண்டியும் நிறைய பிளேசஸ் இருக்க தான் போகுது. பட் இது 6மே முக்கியமான இடங்களா இருக்கணும். அதை தொடர்ந்து இந்த கேரக்டர் இவங்க பேர் ராக்ஸின்னு சொல்லி ரிவ்யூல இருக்கு. இவங்க கூடவே இன்னொரு கேரக்டரும் இருக்காங்க, பே லியூக்ஸ். இவங்க 2 பேருமே ரியல் டைம்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு டீமா தான் சுத்திட்டு இருக்காங்க போல. சோஷியல் மீடியால பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வைரல் வீடியோஸை உருவாக்குறதா இவங்க முழு நேர தொழிலாவே இருக்கு. ஸோ போன டெய்லர்லேயே பார்த்துருக்கலாம், நடு ரோட்ல காரை நிறுத்தி பின்னாடி பாத்தீங்கன்னா மெட்ரோ ஆர்டிஸ்டோட ஆர்ட் தான் இது. வந்து GTA ஆர்ட் அந்த மெட்ரோ ஆட் பண்ணிருக்காங்க. மேபி மைல்ஸ் கேம்ல வர மாதிரியே இந்த சிட்டிக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம இந்த சப்வே சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாமோ? நல்லா இருக்குங்க. ஃபாஸ்ட் டிராவல் மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல பெட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பிரைன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உன்னதே தான் வந்துட்டு இருக்காங்க, ஓடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து கிளம்பி ஜேசன் அண்ட் லூசியா இப்போதைக்கு ஒய் சிட்டிக்குள்ளே வராங்க, பொது உலகத்துக்குள்ளே வராங்க. அவங்க இடத்த எல்லாத்தையுமே மறந்து அதோட GTA6 ட்ரெய்லரை போடுறாங்க. முதல்ல ஒரு ஸ்டோரி இன்டராக்ஷன் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்னதாக முடிய வேண்டிய ஒரு வேலை பெரிய வேலையாக மாறி அதில் நம்ம ஜேசன் லூசியா ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசிக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. போலீஸ் அவங்கள துரத்த வேறு வழியே இல்லாமல் இப்போ அந்த கான்ஸ்பிரசியை அவங்க உடைச்சாங்களா இல்லையா, இவங்களே பெரிய கிரிமினலாக மாறினாங்களா இல்லையா இருக்கிறது தான் மீதி கதை. காமிச்சிருக்க அந்த ட்ரெய்லர் அல்டிமேட்டாக இருக்குது, கிராஃபிக்கலி சூப்பராக இருக்குது, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்கு தான் ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் இது இன்னும் ஸ்டோரி நம்ம கேம். மற்றபடி ஐம் இம்ப்ரெஸ்ட். காத்துட்டு இருக்கேன்டா, ஹைப் வேற மாதிரி எகிரி நிற்குது. இந்த ட்ரெய்லரை ஒரு 1000 தடவை பார்த்துட்டேன், இன்னும் 2000 தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் மிஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். ஓகே, அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்க உங்களை தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் தெரிய விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா அதேதாங்க, நான் ஐக்கால் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் GTA6ஓட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ. என் ஸ்க்ரீன்லேயுமே அந்த வீடியோ முடியும் வரும், செக் பண்ணிப்பாங்க மறக்காமல். அது செம்மையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நான் ஸ்டன் ஆகிட்டேன், இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எப்படின்னா சொல்லலாம். வேறு லெவலாக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதுவும் முன்னாடியே அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்றது ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நான். ஒரு ஃபன்னான கதை. ஓகே, நல்லா இருந்துச்சு வீடியோ. அதான் நிறையா டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்டை கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் ஒன்று இருந்துச்சு, நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் பெருசாக பார்க்கல. சரி, வீடியோவாக பண்ணியிருக்காரு, நம்ம வீடியோவை பார்த்தா இன்னும் அவங்க பெட்டராக கன்வே ஆகிடும் இன்னும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் நான் வந்து லூசியா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்க ஜெயிலில் இருப்பாங்க, நம்ம வந்து ஜேசனாக தான் நம்ம ஆடிட்டு இருப்போம். அப்புறம் இடையில தான் இடையிலலாம் கம்ப்ளீட்டாக அந்த இடையில இல்லை, கொஞ்சம் ஒரு 1 or 2 மிஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம லூசியாவை போயிட்டு மீட் பண்ணுவோம். அப்போ தான் அவங்க ப்ரிசன்லேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு. அந்த ஆங்கிள் மானிட்டர் அது செம்ம மெக்கானிசம்ல. அது இப்போ நீ பழைய வைசிடி தான் நான் எனக்கு டக்கு ஞாபகம் வருது, மற்ற கேமில் எனக்கு தெரில. அப்படின்னு வைசிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பக்கத்து அந்த ரோடுக்கு பார்த்தீங்களா, பிரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ரோடாக இருக்கட்டும், பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சிட்டிக்குள்ளே அது ஒரு சிட்டின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டா இல்லை. இப்போ இதில் நிறைய ஒரு 6 பிளேஸ் காமிச்சிருக்காங்களே மெயின் பிளேஸஸாக, இன்னுமே நிறைய இருக்க போதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேஸாக அதை எடுத்துக்குவோம். ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்று இருக்க போகிறதில்ல. அதுவும் அந்த நார்மல் ஸ்டோர்ஸ் அண்ட் ஹவுசஸ் தான் இருக்கும். ஆனால் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே போக முடியாதா, அதில் நிறைய பேர் ஏதோ சீட்லாம் போட்டு போவாங்க. அந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் ஒரு ஆங்கிள் மானிட்டர் மாதிரி கொடுத்துட்டா இன்னுமே ஈஸியாக இருக்கும்ல, இன்னும் ஒரு ரியலாக இருக்கும்ல ரொம்ப. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். நம்ம உள்ளே தான் இருக்க முடியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு நல்ல மெக்கானிசம், நல்லா இருக்குல்ல. இன்னுமே நிறைய மெக்கானிசம் கொண்டு வந்துருவாங்களா. அந்த லாட்ரி டிக்கெட் ஒரு மெக்கானிசம் வேறு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் அந்த இது நிறைய பக்லாம் வருது. இந்த மாதிரி புது மெக்கானிசம்லாம் உள்ளே கொண்டு வர போய் நிறைய பக்லாம் வருது அப்படின்ற மாதிரிலாம் இவர் தான் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் நான். அப்புறம் ஏஐலாம் புதுசாக அதோ ட்ரெயின் பண்ணி NPC ஏஐலாம் இருக்கா பார்த்தீங்களா, அதெல்லாம் அது புதுசாக மெக்கானிசம்லாம் அதுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து அதுவும் அதை லைட்டாக பக்லாம் ஆச்சு. அதனால தான் டிலே பண்ணி பாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தான் சொன்னார் நினைக்கிறேன். இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தேன், பழைய வீடியோ. நல்லா இருக்குங்க. ஓகே, May 26, 2026 கேம் வரப்போகுது. எப்படி இருக்கும்போது என்னன்னு தெரில. PS6க்கு வரப்போதா என்ன தெரியல. எல்லாத்துலேயும் 6 இருக்குல்ல. இது ஜூனில் வந்து வச்சு பாருங்களேன், டேட்டு மந்த்து இயரில் 6 இருக்குது, PS6 அதுலேயும் 6 இருக்குது. இந்த பிளேஸ் வேறு 6 வேறு காமிச்சிருக்காங்க. மெயின் பிளேஸாக இன்னும் நிறையா பேர் சொல்கிறாரு, பார்க்கலாம். செம்மங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.